வணக்கம் நண்பர்களே. எலைட் ஃபோக்கஸ் இன்டர்நேஷனல் அகாடமி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாருக்கும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் டிஎன்டெட் பேப்பர் 2 மேத்தமெட்டிக்ஸ் 2026 எக்ஸாமில் வந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினும் ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடோட எக்ஸாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் கரெக்ட் கான்செப்டோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் டிஎன்டெட் 2026 கவர்மெண்ட் டீச்சர் ஜாப் டார்கெட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நீங்கள் டிஎன்டெட் பேப்பர் 2 ஃபுல் சிலபஸ் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா எலைட் ஃபோக்கஸ் இன்டர்நேஷனல் அகாடமியில் நம்ம கம்ப்ளீட் டிஎன்டெட் பேப்பர் 2 ஃபுல் கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. அதில் கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், கான்செப்ட் வைஸ் கிளாஸஸ், ஷார்ட்கட் மெத்தட்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மாடல் டெஸ்ட், பிடிஎஃப் நோட்ஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன், ரெகுலர் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட் லிங்க் மூலமாக டைரெக்டாக என்ரோல் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரிலேட்டட் பிடிஎஃப் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் டிஎன்டெட் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட். கொஸ்டின் 91. Write the smallest and the largest two-digit prime numbers. So here we have to give two-digit prime numbers. So prime numbers na enna? That numbers that have the factors 1 and the number itself. Okay. So smallest, largest two-digit prime number. இங்கே two-digit prime number கேட்டிருக்காங்க. அப்போ two-digit. two-digitல இங்கே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். முடிகிறது 99ல முடியும். ஓகே ஓகே. அப்போ இதில் வந்து ஸ்மாலஸ்ட்டு டூ டிஜிட் நம்பர் வந்து 10, லார்ஜஸ்ட்டு டூ டிஜிட் நம்பர் 99. ஆனால் இதில் ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து ஸ்மாலஸ்ட்டு ப்ரைம் நம்பர், டூ டிஜிட் ப்ரைம் நம்பர் வேணும். அப்போ இது 11, இந்த 10ல் வந்து நமக்கு வந்து 2 இருக்குது, 2ங்கிற ஃபேக்டர் இருக்குது. அப்போ இது வந்து ப்ரைம் இல்லை. நெக்ஸ்ட் நம்பர் 11, திஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர், இது நமக்கு தெரியும். அடுத்து 99ல் வந்து 3ங்கிற ஃபேக்டர் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரைம் நம்பர் இல்லை, காம்போசிட் நம்பர். நெக்ஸ்ட்டு 98, இதில் 2ங்கிற ஃபேக்டர் இருக்குது. ஸோ இதுவும் ப்ரைம் நம்பர் இல்லை. நெக்ஸ்ட்டு 97, இட் இஸ் அ ப்ரைம் நம்பர். ஓகே, ப்ரைம் நம்பர். ஸோ ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் வி கேன் சி ஆப்ஷன் சி. சி இஸ் த ரைட் ஆன்சர். 11, நமக்கு ப்ரைம் 11ன்னு சொன்ன உடனே ஆப்ஷன் ஏயும் டியும் கேன்சல் ஆயிரும். ஆப்ஷன் பிசி மட்டும்தான் இருக்கும். அடுத்தது 99க்கு வந்து ஃபேக்டர் 3 இருக்கும். 3ஆல் இது மல்டிபிள் ஆகும், இந்த டிவைட் ஆகும். ஸோ வந்து 3 ஃபேக்டர் இருக்குது. 97 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Okay, next question. Find the mode exists between the odd numbers from 20 to 40. So odd numbers-ல இருக்கிற mode கேட்டிருக்காங்க. Okay, odd numbers-னா என்ன தெரியும்? Numbers which are not divisible by 2. Okay, so odd numbers from 20 to 40. என்னெல்லாம் வரும்? 21, 23, 25, 27, 29, 31, 33, 35, 37, 39. Okay. இதில் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மோடு. மோட்னா என்னது? வேல்யூ தட் அப்பியர்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி டு அ கிவன் டேட்டா. ஸோ இதில் நிறைய டைம்ஸ் வர நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மோடுன்னு சொல்லுவோம். ஓகே. ஆனால் இங்கே இந்த லிஸ்ட்டில் எல்லாமே எக்ஸாக்டாக 1 டைம் தான் இருக்குது. நிறைய தடவை ரிப்பீட்டடாக எந்த நம்பருமே இல்லை. ஸோ இட் ஹேஸ் நோ மோட். திஸ் நோ நம்பர் இஸ் ரிப்பீட்டட். ஓகே, ரிப்பீட்டடாக நிறைய நம்பர் வர்றது தான், ஒரே நம்பர் நிறைய தடவை வர்றது தான் என்னது? மோடு. ஆனால் இதில் வந்து அப்படி எந்த நம்பருமே இல்லை. ஸோ வி கெட் நோ மோட். ஆப்ஷன் டி. இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஆட் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆட் நம்பர்ஸ் வந்து எல்லாமே எக்ஸாக்டாக ஒரு டைம் தான் நம்ம எழுதுவோம். ஆப்வியஸாக நோ மோட். ஓகே. ஐடென்டிஃபை த கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரம் த கிவன் டேபிள். ஓகே, கிவன் டேபிளில் இருந்து நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறோம். அப்போ நம்ம அது ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செஞ்சால் போதும்னு தெரியுமா? இந்த டேபிளில் எக்ஸுக்கு 0 இருக்கும்போது ஒய்க்கு 5 போட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கா, 3rd காலமில் இருக்கா. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஆப்ஷன் ஏல வந்து ஆப்ஷன் ஏபிசிடியில் வந்து எக்ஸ்க்கு நம்ம 0 போடும்போது ஒய்க்கு வேல்யூ 5 வரணும். அப்படி எந்த வேல்யூ வருதோ, எந்த ஆப்ஷனில் வருதோ அதுதான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்வியஸாக எது தான் வருது? பி வருது. பி, ஒய் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 5. ஓகே, இதேமாதிரி நீங்கள் மற்ற வேல்யூஸ்க்கும் செக் பண்ணலாம். எக்ஸ்க்கு -2 போடும்போது ஒய்க்கு 3 வரணும். எக்ஸ்க்கு -1 போடும்போது ஒய்க்கு 4 வரணும். எக்ஸ்க்கு 1 போடும்போது ஒய் 6 வரணும். அதே போல் எக்ஸு 2 போடும்போது ஒய் 7 ஆகும். ஓகே, ஈஸியாக நமக்கு எக்ஸ்க்கு 0 போடும்போது ஒய் வந்து 5 வரும். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 97. y = px where p belongs to z passes through.
இது எங்கே பாஸ் ஆகும்? இது வந்து என்னது? ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். ஓகே, நம்ம இதை வந்து கிராஃபில் வரைஞ்சோன்னா நமக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் வரும். ஓகே, திஸ் இஸ் த y equal to px. It always passes through the origin 0, 0. So option D is the right. Okay, next, average of two numbers are 15.5. One number is 13.5. Another number is. இப்போ average கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Is it an average? That is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 15.5. Two numbers. One number is 13.5. Let's keep the another number x. Okay, so 13.5 plus x by 3 equal to 15.5. So we get 13.5 plus x equal to 15.5 into 2, that is 31. So we get x equal to 31 minus 13.5, that is equal to 17.5. So option A is the right answer. ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷனில் இருந்தே போகலாம். ஆப்ஷன் ஏல வந்து இன்னொரு நம்பர் வந்து இப்போ சப்போஸ் எக்ஸ் வந்து 17.5 அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா, அனதர் நம்பர் வந்து 17.5 கரெக்டாக இருந்துச்சுன்னா, இது 17.5 ப்ளஸ் 13.5 ரெண்டே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணும்போது 15.5 வருதா அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். சரியா, ஒவ்வொரு ஆப்ஷனில் இருந்தே போகணும். இப்போ ஆப்ஷன் டி வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் 4 ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்குன்னா 4 ஆன்சரை கண்டுபிடிச்சி தான் நீங்கள் போகணும். சரியா, உங்களுக்கு இதெல்லாம் லக்கியாக வந்து ஆப்ஷன் ஏலே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணும்போது 15.5 வருது. ஓகே, அப்படி டைரக்ட் மெத்தடும் செய்யலாம், ஆப்ஷனில் இருந்து போகலாம். எது உங்களுக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து செஞ்சேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Convert the temperature of 40 degrees Celsius to the Fahrenheit. ஓகே, இது வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக படித்தே ஆகணும். கன்வர்ஷனுக்குள்ள ஃபார்முலா. ஓகே, கன்வர்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? செல்சியஸ் டு, இது ஃபார்முலா என்னன்னா எஃப் ஈக்குவல் டு சி இன்ட்டு 9/5 ப்ளஸ் 30. ஓகே, இதில் எஃப்ங்கிறது ஃபேரன்ஹீட்டு, சிங்கிறது செல்சியஸ். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு 9/5 ப்ளஸ் 32. அப்போ நமக்கு கொடுத்துருக்க செல்சியஸில் தான் இருக்குது. ஸோ சியில் வந்து 40 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறாங்க டேரெக்டாக. ஓகே, so we get to 40 into 9/5 plus 5, 40 gets cancelled, that is 8 into 9, 72. So 72 plus 32, that is equal to 104 degrees. Okay, option C is the right. So இது வந்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டு அந்த டைரெக்டாக போட்டுற வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். which of the following is wrong? ஸோ நமக்கு வந்து இங்கே ராங் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஷினில் கரெக்ட் கண்டுபிடிக்கணுமா ராங் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் நம்ம வந்து எப்போதுமே தெரிஞ்சு வச்சிடணும். சரியா, இந்த கொஷினில் வந்து ராங், எந்த கொஷின் ராங்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் 1 இந்த கொஷினில் 1, 2, 3, 4 இருக்குது. அதில் வந்து எது வந்து நம்ம தப்பான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஓகே, ஃபஸ்ட் ஒன்னில் என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைடில் a + 1/a the whole square. அப்போ a + b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ a² + 1/a² + 2 into a into 1/a. இந்த a கேன்சல் ஆகி +2 வரும். ஆனால் நமக்கு இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்னது வேணும்? a² + 1/a² தான் லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஸோ a² + 1/a² ஈக்குவல் டு a + 1/a the whole square minus 2. இது வந்து கரெக்ட் ஆன்சர், இது கரெக்ட். ஸோ அப்போ இந்த இது இல்லை, a ஆப்ஷன் இல்லை. செகண்ட் கொஸ்டின் என்னது? a - 1/a the whole square. ஸோ இது a - b the whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணால் a² + 1/a² minus 2 a into 1/a. இந்த a கேன்சல் ஆயிரும். ஸோ we get a² + 1/a² equal to a - 1/a the whole square plus 2. This is also correct. நமக்கு ராங் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் இதுக்கு போவோம். தேர்ட் ஒன்னில் என்னது? a + 1/a the whole square minus a - 1/a the whole square. அப்போ என்ன செய்யறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னே செகண்ட் ஒன்னே சப்ராக்ட் தானே எங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் த செகண்ட். அப்போ என்ன கிடைக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 ஆயிரும் ஆப்வியஸாக. ஓகே, 0. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்? a + 1/a the whole square minus 2 minus a - 1/a the whole square minus 2. Okay, so we get 0 equals to a + 1/a the whole square minus a - 1/a the whole square minus 4. அப்போ அதை 4 அங்கே கொண்டு போயிட்டோன்னா a + 1/a the whole square minus a - 1/a the whole square,
that is equal to 4. See option 3, இதுதான் நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ கரெக்ட். ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் கிவன் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னே செகண்ட் ஒன்னே ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணும்போது என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் இன்ட்டு 2. இங்கே என்ன வரும்? ஆட் பண்ணும்போது a ப்ளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர். அங்கே -2 + 2 கேன்சல் ஆகிடும். ஓகே, ஓகே. இப்போ பாருங்கள் ஆப்ஷன் 4. அங்கே ஆப்ஷன் 4ல் என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைடில் 2 × a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இங்கே ஆட் பண்ணும்போது என்னது வராது? ஹோல் ஸ்கொயர் வராது. பார்த்தீங்களா? இங்கே நமக்கு ஹோல் ஸ்கொயர் வரல, ஆனால் இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இட் இஸ் த ராங் ஆப்ஷன். உங்கள் கொடுத்துருக்கிறதுல ராங் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட்டு. ஸோ ஆப்ஷன் we get ஆப்ஷன் D. D is the right answer for this question. Okay, it is just a simplification. Add பண்ணி subtract பண்ணி கொண்டு வராங்க. Okay, next question. Solve 5 minus 7x greater than or equal to 40. அப்போ x என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி. இது ஈஸி தானே? சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்? 5 minus 7x greater than or equal to 40. அப்போ 5 ரெண்டு சைடும் -5 பண்ணுவோம். அப்போ 40 minus 5 minus 7x greater than or equal to 35. ஓகே, ஓகே. இப்போ மைனஸால் ரெண்டு சைடை மல்டிப்ளை பண்ணோம். அப்போது இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகி -35. ஓகே, எக்ஸ் இப்போ 7ஆல் டிவைட் பண்ணும்போது -5. அவ்வளோதான். இது எங்கே இந்த ஆப்ஷனில் இருக்க? ஆப்ஷன் டி. தட் இஸ் த ரைட் சைட். ஓகே, டேரெக்டாக வந்து கொடுத்துருக்கு. 106. The point of concurrence of the 3 perpendicular bisectors of the triangle. இது டேரெக்டாக டெஃபினிஷன்லேருந்தே கேட்டுட்டாங்க. இது என்னது வரும்? சர்க்கம் சென்டர். ஓகே, 3 perpendicular bisectorனா சர்க்கம் சென்டர். ஆப்ஷன் ஏ சர்க்கம் சென்டர். ஓகே, இது வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 altitudesனா ஆர்த்தோ சென்டர். சர்க்கம் சென்டர் வந்து 3 perpendicular bisectors. ஓகே, ஆர்த்தோ சென்டர் மீன்ஸ் intersection point of the 3 altitudes of a triangle. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பைசெக்டர். ஆங்கிள் பைசெக்டர்னா தெரியாதுல? டிவைட்ஸ் an angle into 2 equal. ஒரு ஆங்கிளை வந்து 2 ஈக்குவலாக டிவைட் பண்ணுறேன். டிவைட்ஸ் ஆங்கிள் into 2 equal. அது ஆங்கிள் பைசெக்டர். ஓகே, இது சென்ட்ராய்ட். சென்ட்ராய்ட்னா என்ன? Centroid means intersection point of 3 medians. This one 3 medians. Okay, the direct definition of 3 medians. So இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 perpendicular bisectors கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட். ஓகே, டெஃபினிஷன் தெரிந்து இது டேரெக்டாக நீங்கள் போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a classroom, the length and the breadth of blackboard are 5xy² and 8x²y³. Then find the area of the blackboard. இது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது. லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க. அப்போ பிளாக் போர்டு என்ன? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஓகே, ரெக்டாங்குலர் பிளாக். ஓகே, ஓகே. இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா என்ன தெரியும்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத். அவங்க டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ லென்த்துக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 5xy² இன்ட்டு 8x²y. ஓகே, இது மல்டிப்ளிகேஷனை நம்பர்ஸும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் எக்ஸை சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும், ஒய்யை சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ வி கெட் 8 × 5 that is 40. நாங்கள் ஆப்ஷனில் எல்லாத்துலேயும் 40 தான் இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு எக்ஸு. தட் இஸ் we know x⁴a into x⁴bனா x⁴a + b. ஓகே, நம்ம அதை இதில் அப்போ என்ன வரும்? x into x² மீன்ஸ் x³ இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். எக்ஸாக கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன் டின்னு வந்துடுது. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே, ஓகே. நம்ம இப்போ ஒய்க்கும் கண்டுபிடிப்போம். y² into y³ that is 2 + 3 5. ஸோ we get y⁴. இங்கே 2 × 3 6ன்னு எழுதக்கூடாது. நம்ம பவர்ஸை ஆட் பண்ண தான் செய்யணும். ஓகே, ஒரு சின்ன ரிமைண்டர். நீங்கள் இன்னும் ஃபுல் சிலபஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலைன்னா இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எலைட் ஃபோக்கஸ் இன்டர்நேஷ்னல் அகாடமியில் TNTET Paper 2 ஃபுல் கோர்ஸ், TNTET Paper 1 ஃபுல் கோர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மாடல் டெஸ்ட் சீரீஸ், லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், PDF நோட்ஸ், டவுட் சப்போர்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வெப்சைட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ PDF டவுன்லோட் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம இனி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ABC இஸ் அ ட்ரையாங்கிள். ஓகே, ABC வந்து ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இட் இஸ் ABC. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? AM இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் மீடியன்ஸ். ஓகே,
ஓகே ஏஎம்னா மீடியன்ஸ்னா என்னது மிட் பாயிண்டில் அந்த வெர்டெக்ஸ் வந்து ஜாயின் ஆகும். ஏலேருந்து வர லைன் வந்து பிசியில் உள்ள மிட் பாயிண்டில் வந்து ஜாயின் ஆகும். அதான் மீடியன்ஸ். ஓகே அப்போ அதை லெட்ஸ் ட்ரா தட் மீடியன் மிட் பாயிண்ட். ஓகே திஸ் இஸ் எம். ஏஎம் வந்து மீடியன். ஓகே பிஎம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. பிஎம் இஸ் 9.6 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சைடு பிசி. இந்த சைடோட லென்த் கண்டுபிடிச்சேன். நான் என்ன சொன்னேன், இது வந்து மிட் பாயிண்டில் டச் ஆகுது. ஸோ இங்கே உள்ள லென்த்தும் இங்கே உள்ள லென்த்தும் சேமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு பிஎம்ஏ கொடுத்துட்டாங்க. அப்போ வி கெட் பிஎம் பிசி ஈக்குவல் டு 2 into பிஎம். ஓகே ஸோ இட் இஸ் டைரக்ட் 2 into 9.6 centimeter, that is 19.2 centimeter. Okay, direct question. Next question, which one of the following is not a right angle triangle? Not ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நாட். ஓகே இது குறித்து வந்து நம்ம முக்கியமாக என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணால் அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். ஓகே பித்தாகரஸ் தியரத்தில் என்ன, ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் லாங்கர் சைடு, தட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ஹைபாட்னியூஸ் ஈக்குவல்ஸ் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகே ஸோ okay for a right angle triangle, squares of the hypotenuse equals the sum of the squares of the other two sides. Okay, let it this side be a, b, c. So from Pythagoras theorem we get a square plus b square equal to c. Okay, நம்ம இப்போ வந்து என்னன்னா லாங்கஸ்ட் சைடு அப்படின்னா என்ன, சி தான் வந்து ஏயோட பிஏவோட கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும். ஓகே ஓகே அப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து அங்கே லாஸ்ட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொடுத்துருக்கிற லென்த் வந்து என்னதான் ஹைபாட்னியூஸ் தான். அவங்க வரிசையாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைபாட்னியூஸ் அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 2ஐ வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து தேர்ட் சைடில் இருக்கிற ஸ்கொயரோட வேல்யூ வரணும். ஓகே ஓகே அப்போ ஆப்ஷன் ஏல வந்து 3 square plus 4 square 9 plus 16 that is 25 that is equal to 5 square வந்துட்டு நமக்கு வந்து நாட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஓகே நெக்ஸ்ட் ஒன் பி. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், ஆனால் நமக்கு நாட்டுன்னு கொடுத்துருக்கனால நம்ம ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே நெக்ஸ்ட் பி. 6 square plus 8 square that is 36 plus 64 equal to 100 that is 10 square. இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், நமக்கு அப்போ ஆப்ஷன் பி வராது. ஓகே ஆப்ஷன் சி. 2 square plus 3 square that is equal to 4 plus 9 equal to 13. Now 4 it is given 4, so 4 square equal to 16, that is not equal to 13. Now it is not a right angle triangle, so option C is the right answer. Okay let's see option D. 12 square plus 16 square that is 144 plus 256, we get 400, that is equal to 20 square. Okay it is also a right angle triangle. இது ஈஸி தான். பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண சொல்கிறாங்க, அதில் வந்து ஒரு ஆப்ஷனில் மட்டும் வராது. தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஹியர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் லெட்ஸ் see the next question, that is if p of x and q of x are two expressions of degree 3, then the degree of p of x plus q of x. ஓகே இதுக்கு வந்து இது வந்து நமக்கு தெரியும், degree of p of x plus q of x that is less than or equal to maximum of degree of p of x comma degree of q of x. ஓகே மேக்ஸிமம். ஓகே இப்போ இங்கே வந்து degree of p of x என்னது 3, degree of q of x also 3, so we get less than or equal to 3, that is at most 3. So option C is the right answer. Okay next ratio கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ratio of the number of sides of a triangle to the number of sides of a square. easy தான். number of sides of a triangle எப்படி இருக்கும், 3 sides it has 3 sides, so 3. then for a number of sides of a square ஓட sides தெரியும் 4, so 4. so ratio is 3:4. option B. next question, next ratio தான். ratio என்ன கொடுத்துருக்காங்க, area of a circle to the area of the semicircle. area of circle தெரியும் pi r square square unit. okay area of semicircle அப்படின்னா இதில் half, that is pi r square by 2 square unit. இதோட ratio வேணும். so pi r square by pi r square by 2. we get pi r square get cancelled, we get 2 by 1, that is 2:1. okay option A is the right answer. okay ரேஷியோனால நம்ம டிவைட் பண்ணுறோம். இதில் வந்து pi r square by 2ங்கிறது 2 மேலே போயிடும், and pi r square get cancelled, we get 2:1. okay direct question. next
greatest 4-digit perfect square number. Greatest 4-digit number நமக்கு என்ன தெரியும்? 9. ஓகே, இதில் வந்து இப்போ கிரேட்டஸ்ட் 4-digit பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா அப்போ இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர், கிரேட்டஸ்ட் 4-digit பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஆனால் இதுக்கு வந்து என்னது வராது, பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டு கிடைக்காது. சரியா? ஏன்னா ஆப்ஷன்லேருந்தே பாருங்கள், ஆப்ஷனில் இந்த நம்பர் இல்லவே இல்லை. ஸோ வந்து தெரியுது இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை. ஆனால் இதில் இருந்து நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு நம்பர் கொடுத்துருந்து அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற மெத்தட் தெரியும், லாங் டிவிஷன் மெத்தட். அந்த மெத்தடை நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே அந்த லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணதுக்கு நம்ம வந்து என்ன செய்வோம், 2 வந்து நம்பர்ஸை 2 எடுக்கணும். ஓகே 99 அதில் வந்து என்ன போடுவோம், இங்கே 9 × 9 we get 81. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது இதில் ரிமைண்டர் என்ன வரும், 18. அதுக்கப்புறம் இந்த 99 இது கொண்டு வந்துடணும். ஸோ we get 99. ஓகே, அப்புறம் இது வந்து 18 ஆகும். 18. ஓகே 18. அடுத்தது வந்து என்ன செய்வோம், இதில் ஒரு நம்பர் போட்டு இதுலேயும் ஒரு நம்பர் போட்டு இதுலேயும் ஒரு நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஓகே, இங்கே வந்து நம்ம 9 போடும்போது அது வந்து கரெக்ட் ஆகும். ஓகே, அப்போது 189 × 9 we get 07. ஓகே 1701. ஓகே, மல்டிப்ளை பண்ணும்போது 170. இப்போ இதோட ரிமைண்டர் என்ன வருது, 198. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமைண்டர் 0 வரல. ரிமைண்டர் 0 வந்தால் தான் அதுக்கு வந்து என்னது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நமக்கு வந்து இந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கு. ஆனால் ரிமைண்டர் இஸ் நாட் 0. ரிமைண்டர் வந்து 198. ஓகே, அப்போ இதுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா 999999 minus 198. We get the perfect square number. That is 108. So option B is the right hand. Okay, நமக்கு வந்து இதே எத்தனை டிஜிட் கேட்டாலும் இதே மெத்தடில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ கிரேட்டஸ்ட் 4-digit நம்பரை எடுக்கணும். அதில் வந்து நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வராது. அந்த ரிமைண்டர் கூட இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். லாங் ஸ்கொயர் அந்த டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம், அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 9801. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ, பி, டி பாருங்கள் எல்லாமே சேமாக இருக்கான். அந்த டிஜிட்டை மட்டும் அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணி ஆப்ஷனை போடும். ஓகே, let's see the next question. Which of these rational numbers have the additive inverse? ஓகே, additive inverse வந்து additive inverse என்ன அர்த்தம், ரேஷனல் நம்பர் எக்ஸ் வந்து ரேஷனல் நம்பர்னா எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். additive inverse வந்து additive identity வந்து 0. ஸோ 0 வரணும். ஓகே, அப்போ 7க்கு -7 போடும்போது 0 வரும். ஸோ additive inverse 7க்கு இருக்குது. அதே மாதிரி -5/7 + 5/7 we get 0. அதே மாதிரி 0 + 0 we get 0. ஸோ எல்லாத்துக்குமே additive inverse இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த right answer. Okay, next question. Identify the largest value of the following. Okay, இப்போ வந்து நமக்கு வந்து என்னது இதில் இருந்து பவரில் இருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்பரு 3 4 4 6. இங்கே பார்த்தீங்களா ரூட்டில் வந்து நமக்கு இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அப்போ இதில் வந்து நமக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ தான் வேணும். அப்போ அந்த ரூட்டுக்குள்ளே வந்து நமக்கு வந்து எது கிரேட்டாக இருக்குது, இதுதான் கிரேட்டராக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக we get fourth root of 5 is less than 4th root of 6. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து இந்த 4th root of 5 எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ we get this. ஓகே, சேமாக இருக்கும்போது அந்த நம்பரில் எது லார்ஜஸ்ட்டோ அதை எடுத்தால் போட்டேன். இப்போ வந்து அடுத்த மீதி இருக்க நம்பர்ஸில் என்ன செய்யணும்னா அந்த பவர் இருக்குல்ல அதை வந்து அந்த ரூட் அதில் எல்சிஎம் எடுக்கும். 3 4 6. ஓகே, எல்சிஎம் திஸ் ஒன் we get 12. ஓகே, எல்சிஎம் வந்து 12 வந்த பிறகு எல்லாத்துக்கும் 12 வச்சு பவர் எடுக்கணும். ஸோ பவர் 12 பவர் 12. ஸோ ஓகே, கியூப் ரூட் we can write that as 4 power 1/3 power 12. This one 6 power 1/4 power 12. This one 7 power 1/6 power 12. Okay, so 3 and 12 cancel out 4 over. So 4 power. This one 6 power 3. This one 7 square. So 4 power 4 we get 256. This one 216 49. இதிலே தெரியுதா?
So this one is greater, greater, greater. So we get, so largest is cube root of 4. Okay, C. Okay, புரிஞ்சுதா? இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆப்ஷன் A வந்து வராம போயிடும். ஓகே, அதுல 5 6 தான் பெருசு. ஸோ லார்ஜஸ்ட். ஸோ A வந்து ஆப்ஷன் A வராது. ஸோ BCD இந்த 3 ஆப்ஷன்ல எது வரும் அப்படியா? ஓகே, அதுக்காக என்ன செய்யணும்? அந்த ரூட்டில் வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டு அந்த எல்சிஎம் பவர் எடுக்கணும். பவர் எடுத்து ஆன்சரில் எது லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட்னு பார்த்து எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Mean of 1 2 3 etc. n, that is 1 plus 2 plus 3 plus etc. plus n by n equal to 6n by 11. Find the value of n. இது டைரக்ட் தானே நமக்கு தெரியும். sum of n நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது? n into n plus 1 by 2. ஏற்கனவே இன்னொரு n இருக்கு, இந்த 6n by 11. Okay, this n get cancel. We get n plus 1 by 2 equal to 6n by 11. Okay, cross multiplication we get 11n plus 11 equal to 12n. So இந்த 11n என்னெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரும்போது n equal to 11. So option C is the right answer. Okay, இது direct answer. Next 130, which is greater 3 by 8 or 3 by 7? Okay, இது வந்து என்னதுன்னா, இப்போ நம்ம வந்து நியூமரேட்டர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நமது கிரேட்டர்னா கீழே பார்க்க போகிறோம். இப்போ டினாமினேட்டரில் எது ஸ்மாலஸ்டோ அதுதான் என்னது மொத்த நம்பருக்கும் கிரேட்டஸ்ட்டாக வரும். ஓகே, 3 by 8 3 by 7 நியூமரேட்டர் ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் நம்ம டினாமினேட்டர் பார்க்க போவோம். டினாமினேட்டரில் விச் இஸ் ஸ்மாலஸ்டோ அதில் தான் அந்த ஹோல் நம்பர் தான் என்னது கிரேட்டர் நம்பராக இருக்கும். ஓகே, சின்ஸ் 7 is less than 8, we get 3 by 8 is less than 3 by 7. So greater is 3 by 7. Okay, this is the smallest. 7 is the smallest number. So we get 3 by 7 as the greatest number. Okay, option A is the right answer. Numerator same இருக்கனால denominatorல எது smallest ன்னு பார்த்து போறோம். Okay, next question. Simplify. Okay, simplify. டைரக்டாக நம்ம வந்து பவர், நமக்கு பவரோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி செஞ்சிடும். ஓகே, நமக்கு தெரியும் 3x பவர் a ஹோல் பவர் bனா x பவர் ab மல்டிப்ளை பண்ணி எழுதிடுங்க. ஓகே, ஸோ அப்போ இதே மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது 3 பவர் மைனஸ் 6 இன்ட்டு 2 பவர் மைனஸ் 6 பை 2 பவர் மைனஸ் 8 இன்ட்டு 3 பவர் மைனஸ் 5 இன்ட்டு 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ 2 ஸ்கொயர் பவர் மைனஸ் 3 வரும். அப்போ அதை எப்படி எழுதலாம்? 2 பவர் மைனஸ். ஓகே, இந்த 2 பவர் மைனஸ் 6 2 பவர் மைனஸ் 6. ஓகே, நெக்ஸ்ட் தெரியும். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸ் பவர் ஏ பை எக்ஸ் பவர் பி எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் ஏ மைனஸ் டிவிஷனில் பவரை வந்து சப்ட்ராக்ட். அப்போ என்ன வரும்? 3 பவர் minus 6 plus 5 into 2 power 8. Okay, so we get 3 power minus 1 into 2 power 8. 2 power 8 oda value என்ன? 256 by 3. இதை டிவைட் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதிட வேண்டியது. That is 85. Remainder as 1, so 1 by 3. Okay, we get option C. புரிஞ்சுதா? இது இங்கே வந்து 2 power 8 எப்படி வந்துச்சு? we get we know 1 by x power a means x power minus அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம. Now next question, a pair of prime numbers whose difference is 2 is called. Okay, a prime number ஓட டைப்ஸ்ல இது வருது. Okay, prime numberனா என்ன? which are divisible by 1 and the number itself. Consecutive prime numbersனா என்னது? கண்டினியூஸாக 2 3 5 அப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து வர ப்ரைம். ஓகே, தி ஆட் ப்ரைம்ஸ்னால் என்னது? ப்ரைம்ஸ் தேட் ஆர் ஆட்னு தெரியும். விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 2. ப்ரைமில் டிவிசிபிள் பை 2 இல்லாததெல்லாம் ஆட் ப்ரைம் நம்பர்ஸ். தட் இஸ் 3 5 அப்படி போயிருக்கு. ட்வின் ப்ரைம்ஸ்னால் என்னதுன்னா ப்ரைம் பேர்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் தேட் ஹவ் எக்ஸாக்ட்லி ஒன் காம்போசிட் நம்பர் பிட்வீன் தம். தட் இஸ் அப்போ 2 ப்ரைம் நம்பருக்கு இடையில ஒரே ஒரு காம்போசிட் நம்பர் தான் இருக்குமா? எக்ஸாம்பிளுக்கு 3 5 இதில் இடையில 4 ஒரே ஒரு காம்போசிட் நம்பர் இருக்குது. அதே போல் 5 7 இதுக்கு இடையில 6 இருக்கும். ஒரே ஒரு காம்போசிட் நம்பர் தான் இருக்கும். 11 13 இதுக்கு இடையில வந்து என்ன ஒரே ஒரு காம்போசிட் நம்பர், தட் இஸ். ஓகே, இது எல்லாமே பேர்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், தட் இஸ் ட்வின் ப்ரைம்ஸ். ஓகே, இப்போ இதில் வந்து நான் கொடுத்துருக்க கொஸ்டினில் ஏ பேர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் ஹூஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் 2. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரென்ஸ் வந்து 2 வருதா? டிஃப்ரென்ஸ் சப்ராக்ட் பண்ணும்போது 2 வருதா? இதிலே சப்ராக்ட் பண்ணும்போது 2 வருதா? இதிலே சப்ராக்ட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் 2 வரும். ஸோ ட்வின் ப்ரைம்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? ட்வின் ப்ரைம்ஸோட டெஃபினிஷனில் இருந்தது அந்த டிஃப்ரென்ஸே சொல்லியிருக்காங்க. ஓகே, டிஃப்ரென்ஸ் 2 எக்ஸாக்டாக வரும். ஏன்னா 2 ப்ரைம் நம்பர்ஸ்க்கு இடையில ஒரே ஒரு காம்போசிட் நம்பர் தான் இருக்கும். ஓகே, பி வந்து காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ்னால் தெரியும்
which are not prime. ஓகே, இது டைரெக்டாக டெஃபினிஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ எப்படி வந்துச்சுன்னா, ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸ்க்கு இடையில ஒன் காம்பல்சரி நம்பர் இருக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 2 வந்துடும் ஆப்வியஸாக. ஓகே, அதனால இட் இஸ் a ட்வின் ப்ரைம். ஓகே, கன்சிக்யூட்டிவ் ப்ரைம் இல்லை, ஆல் ப்ரைம் இல்லை, காம்பல்சரி நம்பர்ஸ் இல்லை, ட்வின் ப்ரைம்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் கோ ப்ரைம்? இப்போ நம்ம வந்து கோ ப்ரைம்னு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இன்னொரு டைப் பார்க்க போகிறோம். கோ ப்ரைம்னா என்ன? பேர் ஆஃப் நம்பர்ஸ் that have greatest common divisor as 1. GCD is 1. ஓகே, கோப்ரைம்னா என்னன்னா அந்த ரெண்டு நம்பரோட ஜிசிடி வந்து 1 இருக்கும். ஓகே, அதுதான் இந்த ஆப்ஷனில் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் ஏல வந்து 51 17. இதில் வந்து நம்ம 51 17 × 3ன்னு எழுத முடியும். ஸோ ஜிசிடி வந்து 51, 17ல் நமக்கு 17 தான் வரும், 1 வராது. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை. ஓகே, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் வந்து 19 20. 19 ஒரு 19ல வந்து 23யோட ஃபேக்டர்ஸ் வராது, 23ல 19ல ஃபேக்டர்ஸ் வராது, எக்ஸப்ட் 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ 19 23லேருந்து ஜிசிடி 1 தான். அப்போ சிஎன்ஆர் 81 99. இதில் தெரியுது ஆப்வியஸாக ரெண்டுலேயுமே 9 ஃபேக்டர் இருக்கு, மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 வரும். ஸோ இது வந்து ஜிசிடி 1 வராது. ஓகே, இது இதோட 81 99 ஜிசிடி 9 தான். இதில் பார்த்தாலே தெரியுது இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 9 எல்லாமே வருது. ஸோ இது வந்து எப்படி ஜிசிடி 1 வராது. 51 63. 51 வந்து நம்ம என்ன எழுதலாம், 3 × 17 எழுதலாம். 63 3 × 3 × 7. ஓகே, தட் இஸ் 9 × 7 63. 3 × 3 × 7 எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ ஜிசிடி வந்து 51 63க்கு வந்து என்ன வரும், 3 வரும். இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. இங்கே ஜிசிடி வந்து 9 வரும். 81, 99 9. இட் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு 1. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கோப்ரைம் வந்து பி தான். புரிஞ்சா? கோப்ரைம்னா என்னது? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து 1 இருக்கணும் அந்த நம்பர்ஸ்க்கு. ஓகே, இங்கே வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. வேறு எல்லாத்துலேயுமே டிவைசஸ் வந்து இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் நாட் ஈக்குவல் டு 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எ பார்க் இஸ் இன் த ஷேப் ஆஃப் அ ராம்பஸ். ஓகே, ராம்பஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பெரிமீட்டர் கொடுத்தாச்சு, 1 ஆஃப் இட்ஸ் டைகனல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம இப்போ ராம்பஸ் வரைவோம். ஓகே, ராம்பஸில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். சைட்ஸை ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்ததில் 2 டைகனல் வருமா? திஸ் ஒன் டைகனல், திஸ் ஒன் another டைகனல். ஓகே, 1 டைகனலில் D1 வச்சுக்கிறோம், அடுத்த டைகனலில் D2 வச்சுக்கிறோம். இங்கே வந்து ஒரு டைகனலுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 160 மீட்டர். என்ன ஒரு டைகனல் நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ வந்து ஏரியா ஆஃப் த பார்க்கு கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ராம்பஸ் என்ன? பார்க் வந்து ராம்பஸ் ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் தான் நமக்கு வேணும். ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஈக்குவல் டு 1/2 × D1 × D2. ஓகே, D1 கொடுத்துட்டாங்க, நமக்கு D2 வேல்யூ தெரியாது. அப்போ D2 வேல்யூவாக நம்ம பெரிமீட்டரில் இருந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பெரிமீட்டர் ஆஃப் த ராம்பஸ் என்னதுன்னா 4A. தட் இஸ் கிவன் அஸ் 400 மீட்டர். அப்போ இதில் வந்து ஏயோட வேல்யூ 100 மீட்டர். ஓகே, அப்போ இதில் தெரியுது ஏயோட வேல்யூ 100. ஓகே, ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது D1 வந்து 116 கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இதை வந்து D1 எடுத்துக்கிறேன். இதை வந்து D1. அப்போ D1 வந்து 160. நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், diagonals of a rhombus bisect each other at right angle. ஓகே, அப்போ இது ரைட் ஆங்கிள்ஸ் அது பைசெக்ட். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பயுமே வந்து நம்ம என்ன ஈக்குவல் வேல்யூவில் டிவைட் பண்ண முடியும். அப்படின்னா இங்கே D1/2 வரும், இங்கே D1/2 வரும், இங்கே D2/2 வரும், இங்கே D2/2. புரிஞ்சுதான்? நம்ம ஆங்கிள் வந்து ரெண்டுமே வந்து பைசெக்ட் ஈச் அதர் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ நமக்கு வந்து என்னது, இந்த 2 சைட்லேயும் உள்ள வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு வந்து D1 கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து D1/2 என்ன வரும்? இங்கே வந்து 8C மீட்டர் வரும். ஓகே, 8C மீட்டர். ஓகே, நமக்கு வந்து இப்போ D2ஓட வேல்யூ வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளில் இருக்குது. அப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிடலாமா? ஸோ ஹைபாட்னியூஸோட ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் சைட். ஓகே, அப்போ என்ன வரும்? D1/2 the whole square plus D2/2 the whole square equal to A. ஓகே, நம்ம அதை யூஸ் பண்ணி D2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா D1 தெரியும், A தெரியும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன வரும்? ஓகே, D1/2 the whole square என்ன வரும்? 80² plus D2/2 the whole square equal to A square. That is we get D2/2 the whole square equal to 100² minus 80. That is 10,000 minus 6400. ஓகே, இது செப்பரேட் பண்ணும்போது என்ன வரும்? 36. இனி வந்து D2/2 வேணும்.
ஸ்கொயர் ரூட் எடுக்குமா என்ன வரும் 6 60 மீட்டர் வரும். ஓகே, இதுலேருந்து d2ஓட வேல்யூ என்னது 120 மீட்டர். புரிஞ்சுதா? இது வந்து சிம்பிளிஃபிகேஷன். d2ஓட வேல்யூ 120 மீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஏரியா ஆஃப் த ராம்பஸ் என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு half into d1. d1 வந்து 160 மீட்டர் into d2. இப்போ தான் கண்டுபிடிச்சோம். that is 1. So we get 2 and 160 get cancel. இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா 96 meters. So therefore area of the park is equal to 9600 meters square. Okay, புரிஞ்சுதா? So option A is the right. Okay, இது வந்து கொஞ்சம் லாங்காக வந்து உங்களுக்கு தெரியும் ப்ராசஸ். மற்றபடி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுனா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஓகே ஓகே, இது வந்து ஃபுல்லாக வந்து சிம்பிளிஃபிகேஷன். பெரிமீட்டரில் இருந்து ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்த டயக்னல் d2ஓட வேல்யூ கண்டுபிடி பித்தாரஸ் தியரம் யூஸ் பண்ணி d2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு அடுத்த d1 d2 சப்ஸ்டியூட் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன ட்ரப்பீசியம். ஓகே, இப்போ ட்ரப்பீசியம் சொல்கிறோம். ட்ரப்பீசியம் if the sum of the parallel sides is 10 cm and area is 140 square centimeter, then the height. Area of the trapezium என்னது? half into sum of the parallel sides into height. ஓகே, இதான் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ். இதான் ட்ரப்பீசியமோட ஏரியா. ஓகே, அப்போ நமக்கு வந்து டேரெக்டாக கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியமும் கொடுத்துட்டாங்க. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ வி கெட் 140 ஈக்குவல் டு half into 10 into height. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் தான். 2 10 5 இங்கே இது. ஸோ ஹைட்ஸ் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். அந்த யூனிட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்தோம்னா சில நேரம் யூனிட்டில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் மாற்றி கொடுத்துருவாங்க. 28 மீட்டர்னு கொடுத்துருவாங்க, மீட்டர் ஸ்கொயர்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக கவனிச்சிக்கணும். ஓகே, ஹைட் வந்து 28 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன். ஓகே, இல்லை ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம் தெரிஞ்சுன்னா இது டேரெக்டாக எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 139 என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரீ டயக்ராம் ஆஃப் 16 times A and 10 less 16 times A. இதில் வந்து பார்த்தாலே தெரியுது ஆப்ஷன் பி தான் ரைட். எப்படி 16 times A எப்படி எழுதலாம்? 16 into A and 10 less. So 10 less. ஓகே, அப்போ 16 into A ஒரு டயக்ராமாக ஃபஸ்ட்டு வரையணும். 16 A. நெக்ஸ்ட்டு 10 less. ஓகே, ஸோ 10 less. அப்போ இதுலேருந்தே தெரியுது ஆப்ஷன் பி தான். ஓகே, ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஏன்னா 16 into 4 அப்புறம் -10 அது வராது. ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள் 10 into ஏன்னு இருக்குது. சியில் வராது. டிலையும் 10 into ஏன்னு இருக்குது, வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட். ஓகே, அதில் வந்து ஆப்ஷன் ஏல வந்து 10க்கு வந்து நம்ம வந்து ஒரு டயக்ராம் வரையணும். அது அவங்க வந்து அந்த லைன் வரையலை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்வெர்ட் த ட்ரீ டயக்ராம். அவங்க ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ட்ரீ டயக்ராம் பார்க்க சொன்னாங்க. இப்போ ட்ரீ டயக்ராம் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷனை பார்ப்போம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரான்ச்சை பார்ப்போம். இந்த பிரான்ச்சையும் பார்த்துட்டு அடுத்த காமனாக இருக்க இந்த பிரான்ச். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பிரான்ச்சில் என்ன வரும்? 10 into 16. நெக்ஸ்ட் பிரான்ச்சில் 6 + 2. இது ஆப்ஷனில் இருக்கா? 10 into 16. 10 into 16 வந்து ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலையுமே இல்லை. ஸோ நமக்கு டைரெக்டாக பி ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு உள்ள எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு இதை மட்டும் பார்த்தாலே நமக்கு வந்து ஆப்ஷன் பின்னு வந்துச்சு. ஓகே, வேறு எல்லாத்துலேயும் தப்பாக தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக பார்ப்போம். அடுத்த உள்ள எக்ஸ்பிரஷனில் என்ன வருது? 6 + 2. ஓகே, அடுத்தது மெயின் ரெண்டையும் சேர்த்து மெயின் பிரான்ச் இருக்குது, அது என்னது? ப்ளஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட். ஃபர்ஸ்ட் பிரான்ச் பார்த்த உடனே நமக்கு வந்து என்னது? ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக வந்துட்டு. மற்றதெல்லாம் பார்த்து குழம்பே வேணும். Let's see the next question. The factors of a number are 1, 2, 3, 5, 6, 10, 15 and 30. What is the number? இது ஈஸி. பாருங்க, நம்பரோட லார்ஜஸ்ட் ஃபேக்டர் இஸ் த நம்பர் இட் செல்ஃப். அந்த நம்பர் தான் எப்போதுமே லார்ஜஸ்ட் ஃபேக்டர். இங்கே லார்ஜஸ்ட் ஃபேக்டர் என்னது? 30 தான் கொடுத்துருக்கு. அப்போ அந்த நம்பரே என்னதான்? 30. ஸோ எஸ் த ரைட். ஓகே, சம் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் 8/9. If one rational number is -6/11, the other national. இது ஆப்வியஸாக நம்ம எக்ஸை வந்து அதர் நேஷனல் நம்பர்னுவோம். அப்போ ஒன் நம்பர் வந்து -6/11 + 6 ரெண்டையும் சம் பண்ணும்போது 8/9 வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 8/9 + 6/11. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுத்தால் 99. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 8 + 54 தட் இஸ் ஈக்குவல் டு 142/9. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? சி. இதில் நெகட்டிவே வராது, எல்லாம் பாசிட்டிவ் தான். ஸோ சி இஸ் த ரைட். நெக்ஸ்ட்டு 148. திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். 99/1000. இது என்ன சொன்னால் 3 zeros இருக்கும். அப்போ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி தள்ளி நம்ம வந்து பாயிண்ட் வைக்கணும். அப்போ 99
1 இந்த ஒரு 0 வரும். அப்போ 3 டிஜிட் ஆயிடுச்சா? அப்போ இதில் பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரைட். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட். ஓகே, நீங்கள் இதை இப்படி கூட பார்க்கலாம். இங்கே வந்து கீழே வந்து 3 zeros இருக்கனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கணும். இந்த ஆப்ஷன் ஏல ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. இங்கே 3 டிஜிட் இருக்குது. ஸோ இது வரலாம். நம்ம இதை வந்து பியை வந்து ஞாபகம் வச்சுடுவோம். அடுத்த 4th ஒன்ல வந்து 4 டிஜிட் இருக்குது. அப்போ சியும் வராது. இங்கே பாயிண்டே இல்லை. அப்போ டியும் வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட். ஓகே, நீங்கள் இப்படியும் செய்யலாம். இல்லைன்னா இது டைரெக்டாக 99 எழுதி ஒரு 0 போட்டு பாயிண்ட் அப்படியும் எழுதலாம். இங்கே 3 zeros இருக்கனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வரும் அப்படின்னு ஞாபகம். ஓகே, சூப்பர். நம்ம ஸ்பெஷல் TNTET பேப்பர் 2 மேத்தமெட்டிக்ஸ் 2026 வந்த எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் ஸ்கோர் எவ்வளோ வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக ஃப்ரீ PDF டவுன்லோட் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சீரியஸாக TNTET ப்ரிப்பரேஷன் பண்ண விரும்புகிறீங்கன்னா எலைட் ஃபோக்கஸ் இன்டர்நேஷனல் அகாடமியில் TNTET பேப்பர் 2 ஃபுல் சிலபஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். கவர்மெண்ட் டீச்சர் ஜாபுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனும் ஒரே பிளாட்ஃபார்மில் கிடைக்கும். கோர்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபோக்கஸ், லேர்ன், அச்சீவ். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.